ஆனால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எப்பொழுதுமே நம்ம தஞ்சை தரணி போற்றும் இந்த இடத்துக்கு வந்தாவே வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு சோகமும் தெரியாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, 3 நாளாக இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட எப்படி ஒரு சிரிப்பாக ஒரு மகிழ்ச்சியான தருணத்தோடு பேசுகிறீங்கிறது அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, மக்கள் எப்படி வரவேற்றாங்க அவரை? நம்ம தளபதிக்கெல்லாம் சொல்லே தேவையில்லண்ணே. எப்பொழுதுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மக்கள் இயக்கத்துலேருந்து கிட்ட ஒரு 13-14 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு வர்றோம். எங்களை வந்து யார் எப்படி சொல்கிறதுன்னா காசு பணம் அந்த மாதிரி பார்க்காம இப்போ நாங்கள் எல்லாருமே இவர் மாவட்ட மாணவரணியாக இருக்கார். நாங்கள் வலையமான் வடக்கு ஒன்றிய செயலாளராக நாங்கள் 2 பேர் இருக்கோம், இணைச் செயலாளராக இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் முடியும் அந்த உழைப்பு கிடைத்த வெற்றி. அதனால் வந்து எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி தான், எந்த ஒரு சோறும் இருக்காது. அண்ணா வந்து இயக்கமாக இருந்து எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கான குறைகள் எல்லாமே அவர் எடுத்து வச்சாரா? குறைகள் எப்பொழுதுமே சொல்லுவாங்கல்ல, நெற்களஞ்சியம் அப்படிங்குவாங்க. தஞ்சை டெல்டா பகுதி அப்படிங்கிறது நெற்களஞ்சியங்கள். இந்த நெற்களஞ்சிக்கு எந்தவாறு எப்படிலாம் வந்து நம்ம பேசணும், மக்களை எப்படி நம்ம வந்து சில பேர் அட்ராக்ஷனுக்காக பேசுவாங்க, நெல்லை பிடிச்சிட்டு ஓடி உடையாந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு டெல்டா, எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதாலும் விவசாயத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை கரெக்டாக சொன்னார். அதுதான் ஓப்பன்டாக சொல்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 2026 எப்பொழுதுமே 2026 தளபதி தான்.